சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஜீவா கிட்ட பேசி நம்ம கிறிஷை துபாய்க்கு அனுப்புகிற விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. யாரை கேட்டு நீ இந்த முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாரை கேட்கணும், தினம் தினம் அந்த வீட்டில் அந்த பையனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பையன் இந்த வீட்டை விட்டு வெளியே போச்சேன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது என்னோட பையன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொன்ன உடனே மனோஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி என்ன சொல்கிறேன், என் பேர் ரோகிணி இல்லை கல்யாணி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மனோஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, இங்கே பாரு என் பையனையே நீங்கள் நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்களா, என் கூட வச்சு அவனை பார்த்துக்கணுன்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். முடியாமல் போச்சு. இந்த வீட்லேயாவது அவங்க பிடிச்சவங்க கூட அவன் இருக்கானே, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலான்னு நான் இங்கே இருந்தால் நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என் பையனை பண்ணக்கூடாத எல்லா டார்ச்சரையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே ஆசிரமத்தில் போய் சேர்க்குறேன்னு சொல்கிறது, மும்பைக்கு அனுப்புறதா சொல்கிறது, துபாய்க்கு அனுப்புறதா சொல்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி அட்டி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் என் பையனோட விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவனை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவோட ஆசையை எடுத்துக்கிட்டு காசி ராமேஸ்வரன் நீங்கள் சுற்றிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. அதோட முடிச்சு